குட்வில் சாப்டரோட லாஸ்ட் சம்முக்கு வந்துட்டோம். இல்லஸ்ட்ரேஷன் 11 தான் பார்க்க போறோம். அதே மாரி எக்ஸர்சைஸ் சம் நம்பர் 11ம் இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 11 ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஆவரேஜ் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்ட் குடுத்துருக்காங்க. நம்ம இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10 போடும்போது குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100ன்னு போட்டிருப்போம். ஏன்னா அது குட்வில் பை கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடுங்கிறதுனால இது வந்து கேபிட்டலைசேஷன் மெத்தட் தான். ஸோ அங்கே சூப்பர் ப்ராஃபிட் போல ஆவரேஜ் ப்ராஃபிட்னு போகிறோம். அதாவது டோட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் பிசினஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் இன்டூ. இந்த சம பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ல நமக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூவா 60,000 சொல்லியிருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% சொல்லிட்டாங்க. ஸோ 60,000 டிவைடட் பை 10 இன்டூ 100 ஒரு ஜீரோ போக 6 லேக் அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸோட வேல்யூவா சொல்லியிருக்காங்க. குட்வில் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்ம்லானா டோட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். அதாவது வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல். கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 6 லேக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ அப்படிங்கிறத கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. பயன்படுத்தப்பட்ட முதல் 4,50,000 சொல்லியிருக்காங்க. 6 லேக்லேருந்து 4,50,000 மைனஸ் பண்ணோம்னா 1,50,000. இதுதான் நமக்கு குட்விலோட வேல்யூ. ஸோ இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 11 ட்ரை பண்ணி பாருங்க.